ஹாய் ஹலோ யூஸ் வெல்கம் டு கனெக்ட் நாட் யூடியூப் சேனல். கனெக்ட் நாட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேட்டிவ் ஸ்பீட் சேம் டைரெக்ஷனாக என்ன பண்ணுறது, ஆப்போசிட் டைரெக்ஷனாக என்ன பண்ணுறது, அது மாதிரி சம்ஸாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே பாருங்கள். ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ரிலேட்டிவ் ஸ்பீட் பற்றி பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ஸ்பீடில் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். சேம் டைரெக்ஷன் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன் ஒன்று. சேம் டைரெக்ஷனை என்ன பண்ணணும், ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனை என்ன பண்ணணும், ஸ்பீடை ஆட் பண்ணணும். லென்த் எப்பயுமே ஆட் தான் பண்ணிக்கணும். கொஸ்டினை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹவு லாங் டைம் இன் செகண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, டைம் தான் கேட்டிருக்கான். டைம் எதில் கேட்டிருக்கானா, செகண்ட்ஸில் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே செகண்ட்ஸ்க்கான ஆப்ஷன். வில் எ 450 மீட்டர் லாங் ட்ரெயின். இப்போது ட்ரெயினோடைய லென்த் கொடுத்துட்டாங்க. ட்ரெயினோட லென்த் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 450 மீட்டர். Okay, passes a gale walking with a speed of 5 km per hour. Okay, என்ன இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ட்ரெயின் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கேல் இருக்காங்க. இந்த கேலோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 km per hour. சரிங்களா? இந்த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில கொஷின்ல சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லி டைரக்டா என்ன பண்ண மாட்டானா, கொடுக்க மாட்டான். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். ஒரு சில கொஸ்டின்ல சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் டைரக்டா கொடுத்துருவான், ஒரு சில கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்தானா கொடுக்கலையானா கொடுக்கல. பட் ஆனா இந்த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் த ட்ரெயின், இப்ப மீனிங் என்னன்னா, இப்ப ட்ரெயின் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்படி வாக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? the speed of the train is 65 km per hour. இந்த ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 65 km per hour. ஒரு கேல் இருக்காங்க, 5 km per hour ஸ்பீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க. அந்த நடந்துட்டு இருக்க கேலை இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா 65 km per hourல என்ன பண்ணுது அப்படின்னா கிராஷ் பண்ணுது. சரிங்களா? ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்துட்டா, கேலோட ஸ்பீடு கொடுத்துட்டா, ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 450 மீட்டர். கொஸ்டின் என்ன கேட்குறான், டைம் கேட்குறான். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டைம் அப்படின்னா என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் divided by speed. ஓகே, இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், சேம் டைரக்ஷன் பார்த்துட்டோம். சேம் டைரக்ஷனா ஸ்பீட் என்ன பண்ண சொன்னேன், மைனஸ் பண்ண சொன்னேன். ரெண்டு மேக்னெட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது ரெண்டையும் சேம் டைரக்ஷன் எடுத்து பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ரிப்பிள் ஆகும், விலகி தான் போகும். ஸோ மைனஸ் பண்ணணும். இதுவே ரெண்டு மேக்னெட் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்து பக்கத்தில் வச்சு அட்ராக்ட் ஆகும். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ சேம் டைரக்ஷனா மைனஸ். அப்போ 65 மைனஸ் ஒரு 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. இது வரைக்கும் எல்லாருமே தெளிவாக பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்மால் ஒர்க். ஹவு லாங் டைம் இன்னும் என்ன கேட்டிருக்கான், செகண்ட்ஸ். கொஸ்டின் எதில் கேட்டிருக்கானா, செகண்ட்ஸில் கேட்டிருக்கான். இப்போ இந்த செகண்ட்ஸோட ஃபேமிலி 3 பேர் யார் யாருன்னா, செகண்ட்ஸ் ஒன்று, மீட்டர் ஒன்று, மீட்டர் பர் செகண்ட் ஒன்று. அதாவது உன் டைம் வந்து செகண்ட்ஸில் இருந்தால் உன் டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கணும், உன் ஸ்பீட் மீட்டர் பர் செகண்டில் இருக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ் எதில் இருக்குன்னு பாருங்க, 450 அப்படிங்கிறது எதில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ஸ்பீட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கிறது எதுக்கு மாற்றணும்னா மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். எம் இஸ் த சிங்கிள் லெட்டர். இப்போ மேலே சிங்கிள் லெட்டர் வரும். இப்போ சிங்கிள் லெட்டரை எதாவது மல்டிபிள் பண்ணணும், 5/18. லிசன், 5/18 இங்கே போட்டக்கூடாது. கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றினா 60க்கு தான் என்ன பண்ணணும், 5/18. ஸோ 5 டிவைட் பை என்ன வரும்னா 18. இந்த 18 மேலே போயிடுச்சுன்னா மல்டிபிகேஷனுக்கு வந்துடும். ஸோ 18. இப்போ அடி கொடுக்கலாமா? ஓகே, 6 ஆல் அடி கொடுத்தா 10 டைம்ஸ், 6 ஆல் அடி கொடுத்தா 3 டைம்ஸ். ஓகே, 10 × 5 50, 150 சார் 50, 950 சார் 450. இப்போ 9 × 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 × 3 என்ன பார்த்தீங்கன்னா 27 செகண்ட்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 27 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர். சிம்பிள். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடோட பேசிக் சம் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஒரு 5 சம்ஸ் இதே மாதிரி சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ரிலேட்டிவ் ஸ்பீட் ரிலேட்டடாக பார்க்கலாம். சம்ஸ் நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாடல் சம்மில் ஒரு ஒர்க் அவுட் சம் கொடுக்குறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, லிசன் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் சம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாடல் தான். பட் கொஸ்டினை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஸ்டின் வித் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் சம் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க, நான் வெரிஃபை. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A 270 meter long train running at the speed of 120 km per hour crosses another train running in opposite direction at the speed of 80 km per hour
in 9 seconds. What is the length of the another train? ஓகேங்களா, இல்லை அதர் ட்ரெயின் another train இதான் கொஷின் தமிழில் சொல்கிறேன். ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினோட லென்த் என்ன 270 மீட்டர். அந்த ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போகுதுன்னா ஒரு 120 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. இதான் ஒரு ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர்னா 270 மீட்டர். இது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் என்ன பண்ணுது அப்படின்னா போகுது. ப்ராசஸ் another train running in the opposite direction. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினோட லென்த் என்னன்னு தெரியுமானா தெரியாது. அந்த ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போகுதுன்னா 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு 9 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் வந்தது இல்லையா, அந்த ட்ரெயினோட லென்த் என்னங்கிறது கொஸ்டின். இதான் கொஸ்டின். ஓகே, லென்த் அப்படின்னா என்ன சொன்னால் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது டைம் இன்டூ ஸ்பீட். ஓகே, வந்து டைப் 2ல சொன்னேன் ரெண்டு ட்ரெயின் இருந்ததுன்னா லென்த் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் என்னது 270, செகண்ட் ட்ரெயினோட லென்த் தெரியாது. அப்போது 270 ப்ளஸ் செகண்ட் ட்ரெயினோட லென்த்துன்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீட். டைம் என்னங்க 9 செகண்ட்ஸ். ஸோ 9 இன்ட்டு என்னது ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். மேக்னெட் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்து வச்சா என்ன ஆகும் அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனை ஆட் பண்ணணும். 120 + 80 என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. லிசன், இது எல்லாமே நீங்கள் பக்காவாக பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ப்ராப்ளமே எங்கே வரும் யூனிட்டில் தான் ப்ராப்ளம் வரும். கொஸ்டினை தெளிவாக பாருங்கள். ஆப்ஷன் இதில் இருக்குது, அது லென்த் தானே கேட்டிருக்காங்க. இதில் இருக்குது மீட்டர். இப்போ மீட்டரோட ஃபேமிலி யார் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, மீட்டரில் இருக்குது, டைம் இதில் இருக்குது, செகண்ட்ஸில் இருக்குது. பட் ஸ்பீட் எதில் இருக்குன்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். மீட்டர் பர் செகண்ட்னா மேலே என்ன லெட்டர் வரும் எம். எம் இஸ் a சிங்கிள் லெட்டர். இப்போ மேலே சிங்கிள் நம்பர் வரணும். இப்போ சிங்கிள் நம்பர் என்ன வரணும் 5. அப்போ 5/18. ஸோ அப்போ 5/18. 18 9 அடி கொடுத்தா 2 டைம்ஸ். 200 2 அடி கொடுத்தா 100 டைம்ஸ். 100 × 5 500. இப்போ 500 ஈக்குவல் டு 270 ப்ளஸ் லென்த். இப்போ லென்த் ஈக்குவல் டு இந்த 270 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும் 230. இப்போ உங்கள் ஆப்ஷன் என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ட்ரெயினோட லென்த் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 230 மீட்டர். இல்லை 230 மீட்டர் அப்படிங்கிறது என்னது செகண்ட் ட்ரெயினோட லென்த். அவ்வளோதாங்க, சிம்பிள் இவ்வளோதான். ஓகே, இது உங்களுடைய செகண்ட் ஒர்க் அவுட் சம். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன் எ ஜேர்னி ஆஃப் 160 கிலோமீட்டர். மொத்தமாக என்ன பண்ணுறாங்க ஒரு 160 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்க ஜேர்னிக்கு போகிறாங்க. எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேலம் எடுத்துக்கலாம், சேலம் டு கரூர் எடுத்துக்கலாம். சேலம்லேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா கரூர் போகிறாங்க. ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் ஜேர்னினா 160 கிலோமீட்டர். அப்போ இது டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்னா 160 கிலோமீட்டர். கரெக்டுங்களா? கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், ட்ரெயின் கவர்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 120 கிலோமீட்டர் at a speed of 80 km per hour. இந்த டோட்டல் 160 கிலோமீட்டரில் ஒரு 120 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஒரு 120 கிலோமீட்டர்னு எடுத்துக்கோங்களேன். இந்த 120 கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் போகிறாங்களாமா 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டலாக 160 கிலோமீட்டரில் ஒரு 120 கிலோமீட்டர் போயிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ கிலோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஓகே, 160ல் 120% ரிமைனிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அதை என்ன ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பீடில் போகிறாங்க 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறான் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஃபார் த ஹோல் ஜேர்னி. அப்போது இந்த ட்ரெயின் போகுது இல்லையா, ஓகேங்களா? ஸோ அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னங்கிறது கொஷின் திரும்ப சொல்லட்டுமா? மொத்தமாக 160 கிலோமீட்டர் இருக்கு. அதில் ஒரு 120 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. அப்போது இந்த ஹோல் ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது கொஷின். ஓகே, நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஆவரேஜ் ஸ்பீடை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா சேம் டிஸ்டன்ஸ். நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த 2 ஸ்பீடோட டிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160 கிலோமீட்டர்னா ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடு, இன்னொரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீடு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அந்த சேம் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா 2xy / x + y அந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். எதுக்கு? டிஸ்டன்ஸ் சேமாக இருந்ததுன்னா
ஒருவேளை 3 பிளேஸ்க்கு போறாங்க, 3 பிளேஸோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னா 3xyz டிவைடட் பை ஓகேங்களா xy பிளஸ் yz பிளஸ் zx அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொன்னேன். ஒருவேளை 4 பிளேஸ் அப்படின்னா அதுக்கும் ஒரு அருமையான ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்க தெரியும். பட் ஆனால் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆனால் கிடையாது, டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா நார்மலான ஃபார்முலா ஸ்பீடுக்கு என்ன டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஓகே அப்போ டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். மொத்தமா எவ்வளவு தூரம் போயிருக்காங்க டிவைடட் பை மொத்தமா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட். சால்வ் பண்ணலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு மொத்தமா எவ்வளவு தூரம் போனாங்க 160 கிலோமீட்டர். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா 160 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் கொஸ்டினில் கொடுத்துருந்தானா கொடுக்கல. 120 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு ஒன்று, 40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு ஒன்று தான் கொடுத்துருந்தான். இப்போ டோட்டல் டைம் டேக்கன் நான் கண்டுபிடிக்கணும். டைமுக்கான ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? இப்போ 120 டிவைட் பை 80 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1.5 வரும். 1 into 80 80, 0.5 into 80 40, 80 plus 40 120. Next distance 40 km, speed 40 km per hour. ரெண்டே டிவைட் பண்ணா 40 divided by 40 என்னன்னா 1. இப்போ 1.5 plus 1 என்ன பார்த்தீங்கன்னா 2.5. இப்போ மொத்தமா இந்த 160 km கடக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த ட்ரெயின் எடுத்துச்சுன்னா 2.5 hours. ஸோ 2.5. ஓகே இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தது கிலோமீட்டர், ஸ்பீடு கொடுத்துருந்தது கிலோமீட்டர் பர் ஹவர். கொஸ்டின் இதுல தான் இருக்கு கிலோமீட்டர் பர் ஹவர். யூனிட்லாம் ஒன்று தான், பிரச்சனையே இல்லை. அப்போ இந்த 2.5 ஹவர்ங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கிலோமீட்டர் கிலோமீட்டர் பர் ஹவர் ஹவர் எல்லாருமே என்னது ஒரே யூனிட் தான். ஸோ 160 டிவைட் பை 2.5 கேன்சல் பண்ணலாமா? ஓகே இந்த பாயிண்ட் கேன்சல் பண்ணி 10 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ மேலே 10 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே இந்த 160 25 டிவைட் பண்ணலாம். 100ல 25 4 டைம்ஸ் இருக்கும், 150ல 25 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் 6 டைம்ஸ் இருக்கும். அப்போ இந்த 160ல 25 into 6 போட்டால் 150 ஒரு ரிமைனிங் 10 வரும். இந்த 100ல 25 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ உங்க ஆன்சர் என்னவா இருக்கும் 64. டைரக்டா உங்க ஆப்ஷனுக்கு போங்க. ஆப்ஷன் எங்க 64 இருக்கு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் இஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது மாதிரி கொஸ்டின்ஸ் அதான் எடுத்திருக்கேன். நல்லா லிசன் பண்ணுங்க. ட்ரெயின் ஏ கிராசஸ் ஏ போல் அண்ட் பிளாட்ஃபார்ம் இன் 18 and 39 seconds ரெஸ்பெக்டிவ்லி. ஒரு ட்ரெயின் இருக்கு, ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா சரிங்களா, ஒரு மேன் இருக்கான், அவனை கிராஷ் பண்ணுது 18 செகண்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லாங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்மை கிராஷ் பண்ணதுக்கு 39 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. The length of the platform is 157.5 மீட்டர். இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150.75 மீட்டர். கொஸ்டின் என்ன கேக்குறான்னு பாருங்க. வாட் வில் பி த லென்த் ஆஃப் த ட்ரெயின் பி? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரெயின் ஏவை பத்தி தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவன் கொஸ்டின் யாரை கேட்கிறான், ட்ரெயின் பியோட லென்த் கேட்கிறான். ட்ரெயின் பி, அப்போ வேற ஒரு ட்ரெயின் இருக்கு, இது ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இதான் வந்து ட்ரெயின் பி. இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ. இந்த ட்ரெயின் ஏவோட லென்த் தெரியுமா தெரியாது, இதோட லென்த் என்னவோ அதுல பாதி. ஓகேங்களா, இப்போ ஏவோடைய லென்த்ல பாதி. நெக்ஸ்ட் சம் தான் என்னது பிளஸ் அண்ட் ட்வைஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் என்ன இருக்கோ அதோட லென்த்தை ட்வைஸ். ட்வைஸ்னா என்ன மீனிங்னா 2 மடங்கு. இப்போ 10 ரூபாய் இருக்குன்னா அது ட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. 50 ரூபாய் இருக்கு அதில் ட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. இப்போ 157.5 இருக்கு அதில் ட்வைஸ் அப்படின்னா அப்படியே இன்டு 2 போடுங்க. இது வந்து 157.5 150 + 7.5 எடுத்துக்கிறேன். 150 × 2 300. 7.5 × 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ 300 + ஒரு 15 315. இப்போ 315. அப்போ நமக்கு என்ன மட்டும் தான் வேணும், ட்ரெயின் ஏவோட லென்த்ல பாதி வேணும். ட்ரெயின் ஏவோட லென்த் தெரிஞ்சுதான் அந்த பாதி என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன் பாதி அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த லென்த். ஓகே அப்போ நமக்கு என்ன ஒர்க் அப்படின்னா ட்ரெயின் ஏவோட லென்த்தை கண்டுபிடி, அதுதான் உனக்கு கொஸ்டின். இப்போ எப்படி ட்ரெயின் ஏவோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம்? ஓகே எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் ட்ரெயின் ஏவுக்கு எனக்கு ஸ்பீடும் தெரியாது. அப்படியே ஒரு சிலர் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே பிளாங்க் ஆகி நின்றுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க.
ஓகே, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நான் சொல்றேன், நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, எப்படி ட்ரெயின் ஏவோட லென்த்தை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஒரு போலை கிராஷ் பண்ணுது 18 செகண்ட்ஸ்ல. போலுக்கு லென்த் இருக்கா, ட்ரெயினுக்கு மட்டும் தான் லென்த் இருக்கும். ட்ரெயினோட லென்த் தெரியுமா, தெரியாது. ஸோ ட்ரெயின் ஏவோட லென்த் ஏனே எடுத்துக்கிறேன். டிவைடட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு செகண்ட்ஸ்ல, 18 செகண்ட்ஸ்ல. ஓகே, இது லென்த் டிஸ்டன்ஸ், இது டைம். டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்ங்கிறது என்னது, ஸ்பீடு. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, பிளாட்ஃபார்மை கிராஷ் பண்ணுது. பிளாட்ஃபார்ம் எவ்வளவு செகண்ட்ஸ், எவ்வளவு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 157.5. அப்போ இது வந்து டைப் 2. ஓகேங்களா? ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ரெண்டு பேரோட லென்த் ஆட் பண்ணிக்கணும். ட்ரெயினோட லென்த் என்னது ஏ, பிளாட்ஃபார்மோட லென்த் என்னது 157.5 டிவைட் பை எவ்வளவு செகண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 39 செகண்ட்ஸ். லிசன், டிஸ்டன்ஸ் டிவைட் பை என்னது டைம், ஸ்பீடு கிடைச்சிரும். ஓகே, அதே டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் டிவைட் பை அதோட டைம், ஸ்பீடு கிடைச்சிரும். யாரோட ஸ்பீடு கிடைக்கும், ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு இங்கேயும் கிடைக்கும், ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு இங்கேயும் கிடைக்கும். அப்போ ரெண்டு ஸ்பீடு ஈக்குவல் தானே. இப்போ இது ஈக்குவல் பண்ணா என்ன கிடைச்சிரும், இந்த ஏ கிடைச்சிரும். இந்த ஏங்கிறது என்னன்னா ட்ரெயின் ஏவோடைய லென்த் தான் ஏன்னு எடுத்திருக்கேன். இது சால்வ் பண்ணலாமா, எப்படி சால்வ் பண்ணலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியுமா, எஸ் முடியும். 3 ஆல் டிவைட் பண்ணா 6 டைம்ஸ், 3 ஆல் டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் வரும், 13 டைம்ஸ். அப்படியே இப்போ கிராஷ் மல்டிப்ளை பண்ண 13 into a என்னது 13a ஈக்குவல் டு, இப்படி கிராஷ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 6a plus 157.5 into 6 அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா. 6 5 are 30 க்கு 0, 3 carry. நெக்ஸ்ட் 42 plus 3 45, 4 carry. நெக்ஸ்ட் 30 plus 4 34, 3 carry. 6 plus 3 என்னது 9. ஓகே, இந்த பாயிண்ட்க்கு என்ன பண்ணா 0 கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க. இந்த 6a இந்த பக்கம் வந்தா -6a, 30ல 6 மைனஸ் பண்ணா என்ன வரும், 7a. அப்ப 7a ஈக்குவல் டு 945. அப்ப a ஈக்குவல் டு என்னன்னா, இந்த 945 எதால டிவைட் பண்ணனும், 7 ஆல. 9 7 ஆல டிவைட் பண்ணா 1, ரிமைனிங் 2. 24 7 ஆல டிவைட் பண்ணா 3 times 21, ரிமைனிங் 3. 35 7 ஆல டிவைட் பண்ணா 5. இப்ப a ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 135. அப்ப இந்த ட்ரெயினோட லென்த் கிடைச்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 135 மீட்டர்ங்கிறது ட்ரெயினோட லென்த். பிளாட்ஃபார்மோட லென்த் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 157.5 ட்வைஸ்ங்கிறதுனால 315. ட்ரெயின் ஏல ஹாஃப், அப்ப இதுல ஹாஃப் பார்க்கலாமா, 100ல பாதி என்னது 50, மைண்ட்ல வச்சுக்கோ. 35ல பாதி என்னது 17.5. ஆல்ரெடி ஒரு 15, இப்போ ஒரு 17.5 இல்ல அப்படின்னா அந்த ஏக்கு பதிலா என்னன்னா 135 divided by 2 plus 315 ஈக்குவல் டு, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 100ல பாதி 50, 35ல பாதி 17.5, அப்ப 67.5 பிளஸ் ஒரு 315. 300 plus 16 அது 360. 360 ஒரு 15 அது 360 ஒரு 15 என்னன்னு பாத்தீங்கன்னா 375. 375 plus 7 அது 382. 382 சம்திங்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, எஸ் இருக்கு. எங்க ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன். சோ இதான் ஆன்சர். அத நீங்க ஆட் பண்ணி பாருங்க, 382.5 மீட்டர் வரும். ஓகே, ஒரு டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்ஸ்க்கு நான் திரும்ப சொன்னதுதான், ட்ரெயின்ஸ் வந்து அலிகேஷன் மிக்சர், அந்த ஒரு சில கான்செப்ட் ஒரு சில டைப்புக்கு மட்டும் தான் அந்த ஷார்ட்கட் இருக்கு. மற்ற சம்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சால்வ் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்பீடா கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் நல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டினை படிக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கீ பாயிண்ட் என்னது, ஓகே சம் ஆஃப் த லென்த் என்னன்னா ட்ரெயின் ஏவோட லென்த்ல பாதி அண்ட் பிளாட்ஃபார்ம்ல ட்வைஸ். நான் பிளாட்ஃபார்மை ட்வைஸ் பண்ணி எழுதிட்டேன். ட்ரெயின் ஏல வந்து பார்த்தோன்னா பாதி, அது ஏவோட லென்த் மட்டும் தெரியாது. ஓகே, அப்ப இதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். அப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்கும், ட்ரெயின் ஏவோட லென்த். அப்போ அது பாத்தீங்கன்னா இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண, ட்ரெயின் ஏவோட லென்த்தை கண்டுபிடிச்சேன் 135. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. சரிங்களா? ஓகே, ஒரு ஒர்க் அவுட் சம் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் உங்களுடைய லாஸ்ட் ஒர்க் அவுட் சம். சரிங்களா? இதுக்கான ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ட்ரெயின்ஸ் வந்து இதோட நான் முடிச்சிருது இல்லை, நான் கொடுத்தது எல்லாமே பேசிக் லெவல் சம் தான். நெக்ஸ்ட் டஃப்பான சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஸ்டின் கால் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கேட்ட ரயில்வேல ட்ரெயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வேல வந்து எக்ஸாக்டா கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடைச்சி ஈஸியாக எடுத்துடலாம். பேங்க்லனா அந்த மாடல்ல கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சு இது மாதிரி கொஸ்டின் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் ஒரு சிலது கிடைக்கும். பட் எக்ஸாக்டா அதே கிடைக்காது, ஆப்ஷன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுத்துருவாங்க, ஆன்சருக்கு ஏன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளால கொஸ்டின் எடுக்க முடியும், பேங்க்ல போய் எடுக்க முடியாது. ஸோ அதுவும் கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா பேங்க்ல வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் மெயின்ஸ் லெவலுக்கும் கொடுக்குறேன். ரயில்வேல வந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின், என்டிபிசி குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ், ட்ரெயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுவும் என்ன பண்ண போறேன்னா அடுத்த 2 வீடியோவா கொடுக்க போறேன்.
ஓகேங்களா. ஒரு பேசிக்ஸ் இதெல்லாமே கொடுத்தாச்சு. இன்னும் பேசிக்காக ட்ரெயின்ஸில் என்ன ஒன்று பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இது மாதிரி நின்று போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸை ஒரு பேசிக் வீடியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.